கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகமனம் தந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் இந்த காலவேளையிலே நம்மோடு பேசும்படியாய், அப்படியா கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியா இந்த காலவேளையில ஒரு விசை ஆண்டவருடைய பாதத்தில் தலைகளை தாழ்த்தி அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உடைய பாதத்தில் கடந்து வர நீரங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. அவைகளின்படி நடக்க, கைக்கொள்ள, விசுவாசிக்க ஆண்டவரே தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில ஒரு விசை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 21 verse 4. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது இந்த வார்த்தை என்னோடு பேசின ஒரு வார்த்தையா இருக்கிறபடினாலும் இந்த காலவெளியில தேவன் கொடுத்த இந்த வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 21:1, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 21 verse 1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஆபிரகாமுடைய 75 வயதுல ஆண்டவர் இவ்விதமான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதை ஆண்டவர் தாம் சொல்லியிருந்தபடி என்ன பண்ணாராம், செய்து முடித்தார். நாட்கள் நகர்ந்தாலும் காலங்கள் உருண்டோடினாலும் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது என்பதற்கு இந்த வார்த்தை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு என்ன பண்ணாராம், ஆண்டுகள் கடந்தது. இந்த வார்த்தை இப்படி தியானிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் முதிர் வயதிலாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆண்டவர் சொல்லியபடியே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாமும் என்ன பண்ணா, தனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே என்ன பண்ணானா செய்து முடித்தான். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை கரெக்டா காலங்கள் வரும்போது அதை கரெக்டா செய்தார். தன்னுடைய வாக்கை மாறவில்லை. அதே தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒன்றை எதிர்பார்த்தார். தான் சொன்னபடியே அவன் செய்கிறானா, நான் சொன்னபடியே நான் செய்தேன், நான் சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்து முடித்தேன், நான் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படி அவன் செய்கிறானா என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தில் மிக கருத்துள்ளவராயிருந்தார். இதை அறிந்த ஆபிரகாம், இந்த இடத்துல விதமாய் சொல்லப்படுகிறது, தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடியே அல்லது தேவன் சொன்னபடி, ஆக்சுவலி இது ஒரு கட்டளையிட்டிருந்தபடியே அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு விருத்த சேதனம் என்ன பண்ணானா பண்ணினான். பழைய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனம் என்பது நுனித்தோலை நீக்குவது மாம்சத்துல என்று ஒரு உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவர் தனக்கு முன்பதாகவே கட்டளையிட்டிருந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதை கட்டளையா கொடுக்கிறார். அது 21ஆம் அதிகாரம் வரும்போது அவன் அதை நினைவு கூர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில பிள்ளை பிறந்த போது ஆண்டவர் தனக்கு கட்டளையிட்டிருந்தபடியே அவன் என்ன பண்ணான், காலம் தாழ்த்தாதபடி
அவன் அதை விருத்த சேதனம் செய்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த விருத்த சேதன காரியங்களை ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த காலத்துல ஆண்டவர் உணர்த்தும் போது உடனே நாம் செய்யாவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில ஆசுவாதத்தை கொண்டு வராது என்று சொல்லி நாம் வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:4 இது தேவன் தனக்கு கொடுத்த கட்டளை என்று சொல்லி நம்ம இங்க வாசித்தோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 17:10 நம்ம வாசிக்கும் போது இது ஆண்டவர் ஆபிரகாமோடு ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி கூட ஆண்டவர் அதை திட்டவட்டமாய் அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், இந்த 3 வசனத்திலையும் ஆண்டவர் இதை உடன்படிக்கை என்று சொல்லி அதை வலியுறுத்தி ஆண்டவர் அங்க குறிப்பிடுவதை வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாம் அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தைய 17 அதிகாரம் 2ஆம் வசனத்துல மறைமுகமா சொல்றாரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த உடன்படிக்கையின்படி நீ இருந்தினா நீ பெருகுவ என்றத ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையோடு என்ன பண்றாரு. இன்டைரக்ட்லி God is mentioning the covenant, the meaning of covenant, nothing but it's a circumstance. It's a circumstance. ஆண்டவர் தன்னுடைய அந்த விருத்த சேதனத்தை உடன்படிக்கை என்று மறைமுகமாக 2ஆம் வசனத்துல சொல்றார். திரும்ப 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவாய், உன்னை நான் பெருக பண்றதுதான் என்னுடைய விருப்பம். ஆனா உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். அதுல இன்னொரு காரியம் நான் உனக்கு வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தையை நிறைய தடவை சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக என்ன பண்ணுவேன், ஸ்தாபிப்பே. இட் இஸ் எ எவர்லாஸ்டிங் கவனன்ட். இது மாறாத ஒரு பிரமாணமாய் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் அதை பரிசுத்தம் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல மாம்சத்தில் இருக்கிற அசூசி நீங்க மாம்சத்துல செய்யப்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொன்னாலும் இது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி ஆண்டவர் இங்க குறிப்பிடுகிறார். 9ஆம் வசனத்திலும் இதை சொல்றாரு பாருங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின்வரும் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்கள். 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனத்துல சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல அந்த உடன்படிக்கை என்னவென்று சொல்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இன்னொரு வார்த்தை. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி எதை அவர் சொல்ல விரும்புகிறார்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கும் உங்களுக்கும், இது உனக்கும் எனக்கும் ஏற்படுத்துகிற ஒன்று. அது மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கும் எனக்கும், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாவரும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது காணப்பட்டாலும் இது ஆண்டவருடைய உடன்படிக்கை. 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே என்று சொல்லி ஆபிரகாம் அதை சொல்லுகிறார். அப்ப இது தேவனுடைய கட்டளைகளில் ஒன்று. 2வது ஆண்டவர் மனுஷனோடு பண்ணுகிற உடன்படிக்கையில் ஒன்றாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த உடன்படிக்கை பற்றி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை ஒரு 6 ஆசீர்வாதங்களை நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். முதலாவது பவுல் இதை எப்படி சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாம்சத்தின்படி பண்ணுகிற விருத்த சேதனம் அது பழைய ஏற்பாட்டோடு நின்று விட்டது. ஆவியினாலே இருதயத்திலே நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், அது அவசியமானது என்று சொல்லி
பவுல் விதமாய் சொல்லுகிறார் தன்னுடைய நிருபங்கள்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 2 verse 28 and 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும். இதே புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார என்ன பண்றாங்க, சேர்க்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாம புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம கிறிஸ்துவின் சந்ததியாய் காணப்பட்டாலும் விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறபடினால ஆபிரகாமுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி பிள்ளைகளா இருக்கிற நாம் மாம்சத்தின்படி உள்ளதான பரிசுத்தம், மாம்சத்தின் உள்ளதான சுத்தம், மாம்சத்தின்படியான அந்த சுத்திகரிப்பு அது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார், சுத்திகரிப்பு அல்லது விருத்த சேதனம் என்றால் என்ன என்று சொல்லி 28-29 வசனங்கள்ல, ஆதலால் புறம்பான யூதனானவன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம். நீங்க உலகத்துல அப்படிதான் பண்றாங்க. வெளிப்பிரகாரமான சுத்திகரிப்பு, வெளிப்பிரகாரமான பரிசுத்தம், வெளிப்பிரகாரமான என்னது, அந்த மாதிரி சுத்தத்தை விரும்புகிறார்கள். அவருடைய உள்ளமோ கேடுபாடு உள்ளது என்று சொல்லி அநேக வசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளியில பார்த்தா வெள்ளடிக்கப்பட்ட கலரை போல இருக்கிறார்கள். அவங்க சுத்தம், அவங்க வார்த்தை, அவங்களுடைய பேச்சு, நடக்கை, செய்கை, அவங்களுடைய உடை, அவங்களுடைய நடை, பாவனை எல்லாமே. ஆனா உள்ளே எப்படி இருக்குதான், எலும்பு கூடுகளால், செத்த பிரேதங்களால் நிரம்பி இருக்கிற இருதயம் என்று சொல்லி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில இப்படிப்பட்டமான ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பவுல் சொல்லுகிற விஷயம் என்ன, 29ஆம் வசனத்தில், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். அப்போ இந்த விருத்த சேதனம் எங்க செய்யப்படுகிறது, சரீரத்தில் அல்ல, இருதயத்துக்குள்ள அல்லது ஆத்துமாவிலே செய்யப்படுகிற ஒரு விருத்த சேதனம். இதை செய்கிறவர் ஆவியானவர் என்று சொல்லி பவுல் இதை திட்டவட்டமாய் தன்னுடைய நிருபங்கள்ல எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே என்னது, விருத்த சேதனம். ஆத்தும சுத்திகரிப்பு, இருதய சுத்திகரிப்பை பவுல் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த நாட்களில் செய்த உடன்படிக்கை அது மாம்சத்திலே தோன்றினதாய் காணப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே அது நம்முடைய இருதயத்திலே, சிந்தையிலே, ஆத்மாவிலே ஆவியானவரால் செய்யப்படுகிற ஒன்று என்பதை இந்த நாட்களில் நம்ம அறிந்து கொள்வோமாக. அப்ப முதலாவது, புதிய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் என்பது இருதயத்தை சுத்திகரிக்கிறது, ஆவியினாலே செய்யப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் தான் என்ன பண்றாரு, கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார், சுத்திகரிக்கிற ஆவியானவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் 8ஆம் நாளிலே. யோவான் ஸ்தானங்களும் என்ன பண்ணாங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு முறையின்படி இவர்கள் வந்தாலும் விருத்த சேதனம் இவர்களும் என்ன பண்ணார்கள், தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. லூக்கா 2:21 அதிகாரத்தை வாசிக்கும் போது, லூக்கா சாப்டர் 2 verse 21, லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்றாங்க. அன்னைக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறாங்க. 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று என்ன பண்ணாங்களாம். அப்ப ஆண்டவருக்கு இயேசு என்ற பேரை என்ன கேட்டாங்கன்னா 8ஆம் நாள்ல என்ன பண்றாங்க, விருத்த சேதனம் பண்ணப்படுகிற அந்த நாட்களிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இயேசு என்ற பேரை என்ன பண்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்ததுனால தேவதூதனால் சொல்லப்பட்ட அந்த பெயரை இடுகிறதை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்துல யோவான் சானகனும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதை நம்ம இங்க வாசிக்கிறோம். லூக் சாப்டர் 1 verse 59. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சக்கரியா என்று பெயரிட போனார்கள். அப்ப யோவான் சானகனுக்கு ஒரு நாளை நியமித்து விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டு முறைமைகளை அவர்கள் கை கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசித்தது போல
பவுல் சொல்லுகிறபடி இருதயத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சுத்திகரிப்பை நாம் நிராகரிக்காதபடி, அலட்சியப்படுத்தாதபடி, அதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை நிறைவேற்றும்படியாய் காணப்படும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை நிச்சயம் நமக்கு தரவல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், விருத்த சேதனம் பண்ணும் போது நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பெருக பண்ணுவேன். You will increase and multiply. உன் வாழ்க்கை பெருகும், உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகும், உன்னுடைய நன்மைகள் பெருகும், உன்னுடைய சுகம் பெருகும். எப்போ? விருத்த சேதனம் என்பது அடிப்படையான ஒரு காரியம். நாம் பரிசுத்தமாக்கப்படும் போது நாம் பலுகி பெருகுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, சரீரத்துல, எல்லா விதத்துல ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை நிச்சயம் உண்டாக்குகிறார். அதற்கு அடிப்படை இருதயத்திலே பண்ணுகிற விருத்த சேதனமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்திலையும் இதை குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, Matthew chapter 5 verse 8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்றாரு தன்னுடைய மலை பிரசங்கத்துல அப்படி சொல்லிட்டு வரும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்களாம்? அல்லது அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அந்த பெரிய மேலான பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்துல இந்த புதிய ஏற்பாட்டினுடைய விருத்த சேதனத்தை பற்றி அல்லது சுத்திகரிப்பை பற்றி சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதும் 24ஆம் சங்கீதத்தில் அதை பற்றி சொல்லுகிறார். பாருங்க, மத்தேயு 5:8 விதமாய் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்க? அவர்கள் பாக்கியவான்கள், எல்லா வித பாக்கியத்தையும் அதுக்கப்புறம் அவங்க பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். தாவீது 24ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். தாவீதுடைய சங்கீதத்துல தாவீது விதமாய் சொல்லுகிறார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 4 and 5. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இருதயம், ஆத்மா, இது எல்லாமே ஒரே வார்த்தையை குறிக்கிறது. 4ஆம் வசனத்துல கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் என்ன பண்ணுவான்? பெறுவான் என்று சொல்லி இந்த ஆத்மீக சுத்திகரிப்பை குறித்து பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக தாவீது மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் நிறைய இடத்துல சொல்றார், விருத்த சேதனம் முக்கியம் கிடையாது, மாம்சத்தின்படி பண்ணுகிற விருத்த சேதனம் முக்கியம் கிடையாது, ஆவியின்படி இருதயத்தில் பண்ணுகிற விருத்த சேதனமே சுத்திகரிப்பே முதன்மையானது என்று சொல்லி அங்க தன்னை இவ்விதமாய் சொல்லுகிறதை நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் தன்னுடைய பிரசங்கத்துல பல இடங்கள்ல சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறதை பலர் குற்றம் சாட்டும் போது ஆண்டவர் அதை சொல்லுகிறார். வெளிப்பிரகரமான சுத்திகரிப்பை விட இப்படி இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பல இடங்கள்ல இதை வலியுறுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப மூன்றாவது, ஆண்டவருடைய நாம இயேசுவும் தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசிகள் மூலமாய் தாவீது மூலமாய் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நிறைய இடங்கள்ல இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பை வலியுறுத்தி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது, ஆண்டவர் எந்த அளவுக்கு விருத்த சேதனத்தை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த சுத்திகரிப்பு எந்த அளவுக்கு மிகைப்படுத்தப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது, how much it is important to the Christian life அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை உதாரணமாய் வாசிக்கலாம். Book of Exodus chapter 12 verse 48. அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகளை யாவரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். யூதனா இருக்கட்டும், யூதன் அல்லாதவனா இருக்கட்டும், பண்டிகை ஆசரிக்க விரும்புகிறவர்கள் என்ன பண்ணணுமா?
விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதுல என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில சொன்னா, விருத்த சேதனம் இல்லாதவனோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முதல்ல புசிக்க கூடாது. இன்னொன்னு, புசிக்கிறதுனா என்னன்னா அவனோட ஐக்கியம் அதிகமாய் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது அவர் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார் என்று சொல்லி சகை வீட்டுல போஜனம் பண்ணும்போது அங்க குற்றச்சாட்டப்படுகிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் வேதத்தின்படி. ஆனா அவர் பாவிகளோடு என்ன பண்றாரு, போஜனம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து நாட்கள் சொல்ற ஒரு வார்த்தை, நம்ம பரிசுத்தமாய் காணப்படும் போது பரிசுத்தம் இல்லாதவர்கள் மத்தியிலேயே நம்ம நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தா நம்ம தப்பு வைக்கப்படுவோம். நம்மளே சுத்திகரிக்கப்படாமல் இருந்தால் இன்னும் சுத்திகரிக்கப்படாதவர்களோடு நம்ம ஐக்கியம் வைப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வராது. அவர்கள் திரும்ப உலகத்தின் பக்கமே நம்மளை இழுத்து கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகமே பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. ஆனா நம்ம இந்த சுத்திகரிப்பை காத்து கொள்ளும் போது, எந்த ஒரு நபரோடு நம்ம நெருங்கி பழகிற வாய்ப்புகள் உண்டாகும் போது நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள அது உதவும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாதவன் என்ன பண்ணக்கூடாது, பண்டிகை புசிக்க கூடாது. இல்லது அவனோடு சேர்ந்து நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. அதாவது உன்னுடைய அந்யோன்யம், உன்னுடைய ஐக்கியம் ரட்சிக்கப்படாத, ரத்தத்தால கழுவப்படாத ஒரு ஆட்களோடு தொடர்ந்து நீடித்திருக்கும் என்றால் அவர்கள் நம்மையும் கரைப்படுத்தி விடுவார்கள் என்பதில் நம்ம ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார்கிட்ட பழகிறோம், யார்கிட்ட பேசணும், அவங்க எப்படிப்பட்டவங்க, கர்த்தருக்கு பயந்தவங்களா, பரிசுத்தத்தை விரும்புகிறவங்களா, தேவனுக்கு சுத்தவான்களாய் தங்களை காத்துக் கொள்கிறார்களா என்பதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவது, இந்த விருத்த சேதனத்துடைய மேன்மை என்னவென்றால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த விருத்த சேதனத்தை பத்தி சொல்லிக்கிட்டே நிறைய விஷயத்த சொல்றார். நிறைய சொல்லிட்டு அந்த கடைசியில எப்படி கன்ஃபரண்ட் பண்றாரு, எப்படி அதை எம்பசைஸ் பண்ணி அதை முக்கியத்துவப்படுத்துகிறார் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 14 வாசிக்கலாம். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாய் இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையாய் இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை என்ன பண்ணுகிறாங்களா, மீறுகிறார்கள். அவங்க யூதனா இருக்கட்டும், ஆண்டவருடைய பிரதான ஒரு கட்டளை, இட் இஸ் நெசசரி, it is very important that we need to be sanctified, we need to be cleansed by the blood of Christ. இதை நம்ம அசால்ட்டா விட்டோம், ரட்சிப்பை பத்தி நமக்கு கவலை இல்லை என்றால், அல்லது சுத்திகரிப்பை நம்ம அதை கேர் பண்ணிக்கல அப்படின்னா, அந்த வசனம் சொல்கிறது, தன் ஜனத்தில் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன பண்ணுவானா, அறுப்புண்டு போவான். மரணமோ தீமையோ விபத்துகளோ ஆபத்துகளோ அவருடைய வாழ்க்கையை மேலிடக்கூடியது. அதனால ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, விருத்த சேதனம் நிச்சயமாய் பண்ணப்பட வேண்டும், கட்டாயமாய் பண்ணப்பட வேண்டும். அதை அவமதிக்கிறவர்கள், அதை உதாசீனப்படுத்துறவர்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் இந்த உலகத்துல தொடர்ந்து இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அதை எச்சரிக்கிறதை நம்ம இன்னொரு வசனத்திலே வாசிக்கும் போது, மோசேயுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைக்கு விருத்த சேதனம் இல்லாமல் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் அந்த பிள்ளையை கொல்ல நினைத்தார். அதை அறிந்து அவள் உடனே விருத்த சேதனம் பண்ணி அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 24 நம்ம வாசிக்கிறோம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர்
அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். 24ஆம் வசனத்துல கர்த்தர் எதிர்பட்டு அவனை என்ன பண்ணாரா? கொல்ல பார்த்தார். நம்ம நிறைய தடவை நினைக்கிறோம் தீமை செய்கிறது சத்துருடைய வேலை. ஆனா இங்க வசனம் சொல்கிறது, ஆண்டவரே மோசேயினுடைய பிள்ளை என்ன பண்ணாரா? கொல்ல பார்த்தார். இதை உணர்ந்து கொண்ட சிப்போராள், மோசேயுடைய மனைவி, என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்தருடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு என்ன பண்ணாராம்? விலகினார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப பரிசுத்தம் இல்லாம தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முன்னேறி போக முடியாது. ஆண்டவர் அநேக சிக்ஷைகளை கொடுத்து நம்ம எச்சரிப்பார். அதை நாம் அலட்சியப்படுத்தும் போது அது நம்முடைய ஜீவனுக்கே அது ஒரு இழப்பை போல காணப்படுகிறது. அப்ப நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையாய் காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு அழிக்கிறவராய் அல்ல, நம்மை காப்பாற்றுகிறவராய், உதவி செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் அழிவு சத்துடைய வேலை. நான் இங்க சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். இப்ப எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல தன்னுடைய கட்டளையில அவர் தெளிவா இருக்கார் பாருங்க. ஆண்டவர் தெளிவா இருக்கிறார். தன்னுடைய கட்டளையை மீறும் போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளாத தேவனாயிருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்தத்தை நம்ம அப்படியாய் நம்ம கடைபிடித்து ஆண்டுடைய காரியங்கள்ல அது ஒரு பாடுகள் நிறைந்த காரியங்களா இருந்தாலும் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதுக்கு பிறகு நம்மை ஆஸ்வதிக்க உயர்த்த சுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு உண்டாகிறது. ஆதியாகமம் 17 நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் ரெனியூ பண்றார். நீ என் உடன்படிக்கை கை கொண்டினா உன்னை நிச்சயம் நான் என்ன பண்ணுவேன், இந்த காரியங்களை செய்வேன்னு சொல்லி 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். 13ஆம் வசனம் வரைக்கும். அப்போ நம்ம ஆபிரகாம் சந்ததியா இருக்கிற நமக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோமே. அப்ப அந்த கட்டளைகளும் அந்த உடன்படிக்கும் நமக்கும் அது என்ன பண்ணுகிறது, ஏற்படுத்தின ஒன்றா இருக்கிறது. அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியா இருக்கிற ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் உடன்படிக்கையும் நமக்கும் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம அதை சரியாய் செய்யும் போது நாம் அழிக்கப்படாமல் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. கடைசியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 6வது நம்ம வாசிக்கும் போது, இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுடைய விளைவுகள், மாற்றங்கள், பலன்கள் எப்படி இருக்கும். ஒரு மனுஷன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய நுனித்தோலை வைத்து அறிந்து கொள்வார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல வெளிப்படையான இன்னும் 2 அடையாளங்களை நம்ம வாசித்து முடிக்கலாம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் எசேக்கியேல் chapter 11 verse 90, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்களின் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை என்ன பண்ணுவேன், தருவேன். அப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவருடைய இருதயம் எப்படி இருக்குமா, கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய அவர்களுக்கு ஒரு வாஞ்சை காணப்படும். ஏக இருதயம் அப்படின்னா அந்த இசைவு, அந்த இணக்கம். ஆண்டவருடைய கட்டளையை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பாடாகவோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமாகவோ நினைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லுது, அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். பரிசுத்தாவியை யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளை செய்ய மனம் வந்து வருகிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரா, புதிய ஆவியை தந்து அந்த ஆவி என்ன பண்ணுமா, கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், பழி வாங்குதல், வைராக்கியம், பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி கலாத்தியர் சொல்லப்படுகிற எல்லா மாம்சத்தின் கிரியிலிருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆவியில நிரம்புகிற வாழ்வு, சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனுடைய அனுபவம் இப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். சகே அதுக்கு ஒரு நல்ல உதாரணம்.
கல்லான இருதயமுடையவனா இருந்தவனை ஆண்டவர் சதையான இருதயமுடையவனா என்ன பண்ணாரு? மாற்றினார். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verse 9, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நம்ம பழைய ஏற்பாட்டு யூதர்களோடு கம்பேர் பண்ணி ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலர் 15:9, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் என்ன பண்ணாராம்? சுத்தமாக்கினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி என்ன பண்ணாராம்? செய்தார். அப்போ இந்த சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் கல்லான இருதயமா இராதபடிக்கு சதையான இருதயமா இருக்கும். அவங்க தேவனுடைய கட்டளையின்படி செய்ய ஏக சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். முறுமுறுக்கிறவர்களோ இருமாப்படையவர்களோ அல்லது அதை பற்றி எந்த ஒரு வாஞ்சை இல்லாதவர்களா இல்லாதபடி கர்த்தருடைய காரியங்களை செய்ய அவர்கள் ஆவல் உள்ளவர்களாய் கர்த்தருடைய கட்டளைகளை விருப்பத்தோடு வாஞ்சையோடு என்ன பண்ணுவாங்க? அதை ஏற்றுக்கொள்வர்களாய் காணப்படுவார்கள். வேதத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்துல சட்ட பிரமாண புஸ்தகத்தை வேதத்துல வாசிக்கும் போது ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? மன உற்சாகமா இதை ஏற்றுக்கொண்டு எல்லா கட்டளையின்படி நாங்க செய்வோம், இதுவரைக்கும் இந்த கட்டளைகள் யாரும் எங்களுக்கு வெளிப்படுத்தலன்னு சொல்லி அவங்க மன உற்சாகமாய் காணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி செய்யும் போது ஆண்டவர் அவர்களுக்கு அபிஷேகத்தை தருவாராம். ஆவியை என்ன பண்ணுவாரு? புது ஆவி அவர்களுக்கு தந்து அந்த ஆவி என்ன பண்ணும்? அப்படியே குணங்கள்ல ஒரு மாற்றங்களை உண்டாக்கும், செயல்கள்ல மாற்றங்களை உண்டாக்கும், சிந்தனைகள்ல மாற்றங்களை உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லுறது ஆண்டவருடைய விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? சுத்தமாக்குகிறார். அதை இப்படி சொல்ல போனா சுத்தமாக்கின பின்பு விசுவாசத்தினாலதான் எல்லாம் வருது, விசுவாசத்தினால்தான் நடக்குது. யாரும் ஆண்டவரை பார்த்தது கிடையாது. அப்ப விசுவாசிக்கும் போது நம்ம பாவி என்றும் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமாக்க முடியும் என்றும் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை சுத்தமாக்கி நமக்குள்ள விசுவாசத்தை தந்து அந்த விசுவாசத்துல ஆண்டவரை சார்ந்து கொள்ள கிருபை செய்கிறார். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க எதையும் விட்டு கொடுக்கறதுக்கு தைரியமா இருப்பாங்க, எதையும் இழக்க தைரியமா இருப்பாங்க. எதை குறித்து அவங்களுக்கு என்ன பண்ணாது? தங்களுடைய சிந்தையோ எதை பற்றியும் அவங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்துடைய காரியங்கள் மேல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா எதையும் தேவனுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். உண்மையா விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? எதையும் விட்டு கொடுக்க அவங்க தயாரா இருப்பாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், மறுரூபமானவர்கள், புதிய இதயத்தை பெற்றவர்கள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதவர்கள் அவங்க என்ன பண்றாங்க? இந்த அனுபவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்காதவர்கள், இதை அலட்சியப்படுத்துகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? சகாயமின்றி சடுதியில் நாசமடைவார்கள். இல்ல இந்த உலகத்துல ஆண்டவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தை தெளிவாய் சொல்றது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கையின்படி நீ கை கொள்வாயானால் நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயம் வரும், உன்னை பெருக பண்ணுவேன். என்னோட உடன்படிக்கை பண்ணி அதை நீ செய்வேன்னா ஷோர் ஐ வில் மல்டிப்ளை. உன்னுடைய ஆடு மாடுகள் பெருகும், உன்னுடைய ஆஸ்தி பெருகும், உன்னுடைய மகிழ்ச்சி பெருகும், உன்னுடைய சுகம் பெருகும், உன்னுடைய நன்மைகள் பெருகிட்டே இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட பெருக்கத்து நாட்கள் நம்ம வச்சிருக்கிறாரு. நாம் நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படுவதையும் நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படுவதையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டுடைய கட்டளைகளின்படி ஏக மனதா இருக்கிறவர்களும், அது ஆண்டுடைய கட்டளைகள்ல ஏக மனதா இருக்கிறாங்கன்னாவே அவங்க சுத்திகரிக்கப்பட்டாயிற்று என்பது வெளிப்படையாய் தெரிகிறது. சபைக்கு வந்தும் தேவனுடைய கட்டளைகள் சுத்தங்களை செய்ய விருப்பமற்றவர்கள் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை என்பது அங்கு நிரூபணமாகிறது. அப்போ அப்படி சுத்திகரிக்கப்பட்டவுடைய இருதயம் எப்படி இருக்குமா? ஆவியை பெற்றுக்கொள்வார்கள், ஆவியினால நடத்தப்படுவார்கள். அவருடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து சதையான இருதயத்தை தந்து ஆண்டவர் அவர்களை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி இந்த காலவேளையிலே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, பவுல் ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துல சொல்லுகிறபடி வெளிப்பிரகாரமான சுத்திகரிப்பு அல்ல, வெளிப்பிரகாரமாய் யூதர்களாய் நாங்கள் இருக்க விரும்பவில்லை, உள்ளத்துல நாங்கள் யூதனா இருக்க விரும்புகிறோம், உள்ளத்துல நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட விரும்புகிறோம் என்று சொல்லி அந்த அனுபவத்தை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்கும் போது அந்த அனுபவத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, நம்மை பலுகி பெருக பண்ணுகிறவர் என்பதை இந்த காலவெளியில் அறிந்து கொள்வோமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமுக்கு நீ சொன்னி ஆண்டவரே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல இது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனத்துல சொல்லி 10ஆம் வசனத்துல அந்த உடன்படிக்கை விருத்த சேதனம் என்று சொன்னீர். 14ஆம் வசனத்துல அந்த விருத்த சேதனத்தை அவமதிக்கிறவர்கள் சாவார்கள் என்று சொன்னீரேப்பா. ஆனாலும் இந்த விருத்த சேதனத்தை இருதயத்திலே ஆண்டவரே சுத்தப்படுத்திக் கொள்ளுவர்களை பெருக பண்ணுவேன் என்று நீர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீரே. நாங்கள் பெருகிறவர்களாய் காணப்பட இந்த நாட்களை எங்களுடைய இருதயத்தை முற்றிலும் ஒப்பு கொடுக்க, எங்களுடைய சிந்தை, எங்களுடைய ஆத்மா உங்களுடைய ரத்தத்தால கழுவப்பட, உங்களுடைய வார்த்தையினால கழுவப்பட, நம்முடைய ஆவியினால நடத்தப்பட ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். அவருடைய சந்ததியாய் நாங்கள் இருக்கிறபடினால, இது நீர் எங்களுக்கும் கொடுக்கிற உடன்படிக்கையும் கட்டளையுமா இருக்கிறபடினால இதை நாங்கள் அலட்சியப்படுத்தி அசட்டை பண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து எங்களால் இருக்க முடியாதப்பா. இதை தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல பாக்கியமாக நாங்கள் நினைத்து எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் பழகி பெருக கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.